ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே 5th தமிழ் பருவம் 1க்கான வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதில் நிறைய பேர் காமனாக கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லா வீடியோலையுமே பிடிஎஃப் எப்படி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கலான்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் வீடியோ முழுசாக பார்க்க மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது பரவாயில்ல, இருந்தாலும் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நாம் ஏதாவது இல்லை தப்பாக டைப் பண்ணியிருந்தால் கூட அது வீடியோ அப்போது டிஸ்கஸ் பண்ணி சொல்லிவிடுவோம். ரெண்டாவது, இலக்கணம்லாம் இருக்குது. இதில் இலக்கணத்தை வெறும் பிடிஎஃப் மட்டுமே வச்சு நீங்கள் படித்து புரிஞ்சிக்க முடியாது. நாம் மேபி ஏதாவது 1-2க்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே அது உங்கள் விருப்பம். நீங்கள் வீடியோ பார்த்தாலும் ஓகே தான், இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் மட்டும் போதும்னாலும் உங்களோட சாய்ஸ் தான். சரி, இந்த பருவம் 2ல் என்னென்ன இருக்குது, எதனால் இதை நம்ம வந்து இம்பார்ட்டன்னு சொல்கிறோம், இதை முதல்ல நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு. ரெண்டாவது, பிறமொழி சொற்களையும் பேச்சு தமிழையும் நீக்கி எழுதுறது. மூணாவது, பழமொழி இருக்குது. நாலாவது, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரே ஓசையுடைய சொற்களின் பொருள்கள் இருக்குது. ஒரு சொல்லை பிரித்து இரு பொருள் தருக இருக்குது. அகர முதலி முக்கியமாக இருக்குது, இது அகர முதலி. அடுத்தது பிரித்து எழுதுக. அடுத்தது சேர்த்து எழுதுக. அடுத்தது எதிர்ச்சொல் தருக. அடுத்தது பொருள் தருக. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. அடுத்தது தான் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் 2 இலக்கணம் பார்க்க போகிறோம். ஒன்று ஒருமை பன்மை, இன்னொன்று வந்து நிறுத்தற் குறிகள். இதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதை பாருங்கள், மூவிட பெயர்கள்லையுமே ஒருமை எங்கே வரும், பன்மை எங்கே வரும்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த இலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். பொறுத்துக, சரியான விடையெடுத்து தேர்ந்தெடுத்து எழுதுகிற மாதிரி ரொம்ப டெப்த்தாக தான் இந்த இலக்கணத்தை இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது, உரைப்பத்தியில் உள்ள பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவது. அதுக்கு அடுத்தது, உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இதுக்கு மேலே சொன்னதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, மேலே வந்து பொருத்தமான விடை ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டான ஆன்சர் எடுத்து எழுதணும். கீழே இருக்கிறதுக்கு இந்த பேராகிராஃபை நாமளே படித்து பார்த்துட்டு ஆன்சர் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். மொத்தம் இதில் ஒரு 3 இருக்குது. அடுத்தது, நிறுத்தற்குறிகளை அறிந்து கொள்வது. இது ரொம்ப முக்கியம், சிலபஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதோட இந்த பருவம் 2 முழுசாக முடிச்சிடலாம். இதை பார்த்தா இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பருவம் 2 எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா சிலபஸில் சொல்லியிருக்கிற பெரும்பாலான பகுதிகள் இந்த பருவம் 2 5வது புத்தகத்தில் கவர் ஆகிருக்கு. ஸோ 5th தமிழ் செகண்ட் டைம் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வண்ண எழுத்தில் உள்ள பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் எழுதுக. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் தபால் நிலையத்திற்கு சென்றேன். தபால் நிலையம், இதுக்கு தமிழில் அஞ்சல் நிலையம். ரெண்டாவது, ஓய்வு நேரத்தில் ரேடியோ கேட்பேன். ரேடியோ என்பதற்கு வானொலி என்பது பொருள். பஞ்சாயத்து கூட்டம் நாளை கூடுகிறது. பஞ்சாயத்து என்பதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது கிராம சபை, அப்படி இல்லைன்னா ஊராட்சி. நான்காவது, ஹோட்டலில் உணவு தயாராக உள்ளது. ஹோட்டல்னது உணவகம். 5, அலமாரியில் துணிகள் உள்ளன. இதுக்கு நிறையா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, இதுதான் இதுக்கு பொருள், இதுதான் இதுக்கு பொருள்னு. ஃபஸ்ட்டில் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அடுக்கு அறை இது. ரெண்டாவது, நிலை பேழை, அப்படி இல்லைன்னா பேழை, அப்புறம் அறையகம். இது எல்லாமே அலமாரியை குறிக்கக்கூடிய தமிழ் சொற்கள் தான். அடுத்தது, பிறமொழி சொற்களையும் பேச்சு தமிழையும் நீக்கி சரியாக எழுதுகன்னு சொல்கிறாங்க. டுமாரோ ஈவினிங் என் சிஸ்டர் ஊருக்கு போவா. இப்போ போவான்றது பேச்சு தமிழ். டுமாரோ, ஈவினிங், சிஸ்டர் இதெல்லாம் வந்து ஆங்கில சொற்கள், அதாவது பிறமொழி சொற்கள். சரியா? டுமாரோன்றதுக்கு தமிழில் நாளை, ஈவினிங்கிறது மாலை. ஸோ அப்போது நாளை மாலை என் தங்கை, சிஸ்டருக்கு தமிழில் தங்கை, ஊருக்கு செல்வாள், போவா அப்படின்றது ஒரு பேச்சு தமிழ். அதை வந்து எழுத்து தமிழாக மாற்றும் போது என்ன போடணும், செல்வாள் அப்படின்னு கொண்டு வரணும். அடுத்தது பாருங்கள், ஷேர் ஆட்டோவில் 5 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இதை எப்படி தமிழ்படுத்தலாம்? ஷேர்னா பகிர்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பகிர். ஆட்டோன்றது ஒரு தானியங்கி இயந்திரம். ஸோ தானியங்கி. 5 அப்படின்றது 5ன்னு அர்த்தம். பேசஞ்சர் அப்படின்னா பயணிகள்னு அர்த்தம். இருக்காங்க அப்படின்னா உள்ளனர் அப்படின்னு அர்த்தம், இல்லைங்களா? இப்போ ஒரு சில பேர் கேட்கலாம், ஆட்டோவுக்கு 3 சக்கர வாகனம்னு கூட சொல்லலாமே அப்படின்னு. தாராளமாக சொல்லலாம், எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நிறைய ஆட்டோ 4 சக்கரத்தில் கூட ஓடுது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் 3 சக்கரம் இருக்குது அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? பகீர், அதாவது ஷேர் ஆட்டோவில்
5 பேசஞ்சர் இருக்காங்கிறதுக்கு தமிழில் சொன்னால் பகிர் தானியங்கியில் 5 பயணிகள் உள்ளனர். இந்த தானியங்கின்ற வேர்டில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. இருந்தாலும் ஒரு சில சோர்ஸில் தானியங்கின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சரு, அதனால தான் நாங்கள் கொடுத்துருக்குறேன். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்சர் இதுக்கு ஆப்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, என் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது. என் வீட்டில் துணி துவைக்கும் இயந்திரம் பழுதாக உள்ளது. ரிப்பேர்னா பழுது, வாஷிங் மிஷின் அப்படின்னா துணி துவைக்கும் இயந்திரம். சரி, அடுத்தது பழமொழி பார்க்கலாம். இது எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. தேடி, விதை, பட்டம், ஆடி அப்படின்னு கலைச்சி கொடுத்துட்டாங்க வேர்ட்ஸை. நான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவை பழமொழியும் அதுக்கான மீனிங்கு இல்லை எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் போதும். ஆடி பட்டம், தேடி விதை. ரெண்டாவது, சீரை தேடின் ஏரை தேடு. மூணாவது, அகல உழுவதை விட ஆழ உழு. அடுத்தது, ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. வயல் அப்படின்றதுக்கு செய், கழனி அப்படின்றது பொருள். இந்த செய்யின்ற விட நீங்கள் ஏற்கனவே ஒரு நூலில் படிச்சிருப்பீங்க. எங்கள் 6th தமிழில் குறுந்தொகையில் வயல்ன்றதுக்கு செய் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. உழவு அப்படின்றதுக்கு உழுதல் அப்படின்னா பயிர் தொழில் அப்படின்னு அர்த்தம். மகிழ்ச்சி அப்படின்றதுக்கு உவகை அப்படின்னா இன்பம் அப்படின்னு அர்த்தம். வீடு மறுபிறவி இன்மை, அதாவது வீடு பேறு அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வேர்டு, அதை தாங்க சொல்லியிருக்காங்க. மறுபிறவி இன்மை அப்படின்னா இல்லம், நாம் வசிக்கக்கூடிய வீடு. பேசு அப்படின்றதுக்கு பேசுதல் அப்படின்னா ஏசுதல்னு நம்ம சொல்கிறோம்ல ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தை, அதை ஒரு சில சோர்ஸில் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் அதை கட் பண்ணிட்டேன் அதை. ரெண்டாவது, ஒரே ஓசை உடைய சொற்களின் பொருள் எழுதுக. தேநீர், தேயிலை கொண்டு கொதிக்க வைத்த நீர், அதாவது டீ சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்தது, தேநீர், தேனும் நீரும் கலந்த நீர். அடுத்தது, பறவை, கடலின் மற்றொரு பெயர். பெரியரா போட்ட பறவை, காகம் போன்ற பறவைகள், பறக்கக்கூடிய அனைத்து பறவைகளும். அடுத்தது, கோரல், பிறரிடம் இருந்து ஏதேனும் ஒன்றை வாங்குவது. கோருதல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கோரல். அடுத்தது, கோரல், பெரியரா போட்ட கோரல், விலங்கினை கொல்லுவதை கோரல் என்பர். விலங்கினை கொல்லுவதை கோரல் என்பர். அப்போது சின்னரா போட்ட கோரலுக்கு வாங்குதல், பெரியரா போட்டிருக்க கோரலுக்கு கொல்லுதல், விலங்குகளை கொல்லுதல். அடுத்தது, வண்ணம், இதில் சின்னனா இருக்குது, அதுக்கு எழுத்துன்னு பொருள். அடுத்தது, 3 சுழி நா போட்ட வண்ணம் நிறத்தை குறிக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது. அதே சமயம் அழகை குறிக்கும். இது நீங்கள் இந்த கம்பராமாயணம் அதெல்லாம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பொருள் கூறுகளில் வண்ணம்ன்றதுக்கு அழகுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, இசைப்பாட்டு, வண்ணம்ன்றது ஒரு இசைப்பாட்டு. அடுத்தது, எதிரொலி, இதில் சின்னலி எதை குறிக்குதுன்னா ஓசையை குறிக்குது, அதாவது ஏதோ ஒரு ஒளியை குறிக்குது. நாம் பேசக்கூடியது எக்கோ அடித்து திருப்பி கேட்கும் இல்லையா, அந்த எதிரொலித்தல். அடுத்தது, எதிரொலி, பெரிய லீன்றது வெளிச்சம். இப்போ நம்ம பல பலன்னு இருக்கிற ஒரு தட்டு மேலே நம்ம ஒரு ஃப்ளாஷ் லைட் அடிக்கும் போது அதில் பட்டு அந்த ஒளி அந்த வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, இது அதை குறிக்குது. சரியா? அடுத்தது, ஒரு சொல்லை பிரித்து இரு பொருள் எழுதுக. பலகை, இதை முழு வேர்டாக படிக்கும்போது மரப்பலகையை குறிக்குது. இதை இரண்டாக பிரிக்கும்போது பல கூட்டல் கையின்னு பிரிக்கும்போது பல கைகளை குறிக்குது. பழம்பால் அப்படின்னா பழமையான பாலை குறிக்குது. இதை இரண்டாக பிரிக்கும்போது பழம் கூட்டல் பால்னு வரும். இது பழத்தையும் பாலையும் குறிக்குது. மருந்து கடை அப்படின்னா மருந்து விற்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு என்ன சொல்கிறோம், மருந்து கடைன்னு சொல்கிறோம். இதை ரெண்டாக பிரிக்கும்போது மருந்து கூட்டல் கடைன்னு பிரிக்கிறோம். அப்போது மருந்தினை கடைவது, கீரை கடைவதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மருந்தினை கடைவதுன்னு அர்த்தம். அந்தமான் அப்படின்றது ஒரு தீவு. அந்த கூட்டல் மான்னு பிரிக்கும் போது எப்படி சொல்லுவோம், அந்த மான், ஒரு மானை, அந்த மானை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை அது தருது. அடுத்தது, தாமரை, தாமரைன்றது பூ, அதை தா கூட்டல் மறை அப்படின்னு பிரிக்கும்போது தாவுகின்ற மான் அப்படின்ற ஒரு பொருளை அது தருது. அடுத்தது, அகர முதலி பார்க்கலாம். அம்மி, அரைக்கும் கல். அலுப்பு, களைப்பு. என்னங்க ஃபஸ்ட்டு டைமில் பார்த்த மாதிரியே இருக்கு, ஒரு சில வேர்ட்ஸு செகண்ட் டைம்லேயும் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. டிஎன்பிசி பாஸ் பண்ணால் திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதணும். இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே படித்தது தான்னு மட்டும் அலட்சியம் காட்டவே கூடாது. எத்தனை தடவை படித்து எத்தனை தடவை டிஎன்பிசிக்கு எத்தனை தடவை டெஸ்ட்டு எழுதுகிறோமோ
அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வேலை வாங்க போகிறோன்னு அர்த்தம். சரிங்களா? 3வது பாருங்கள். ஆல் ஆலமரம், இலகிய இரக்கமுள்ள, இம்மை இப்பிறப்பு, இன்னல் துன்பம், எஞ்சியிருந்த மீதியிருந்த, கலகம் சண்டை, கலர் நிலம் பயிர் செய்ய உதவாத நிலம், கழை கரும்பு, குயவன் மண்பாண்டம் செய்பவர், குளிரில குளிர்ச்சியான, சாதம் சோறு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சாதன்றதே தமிழ் சொல்லுன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சோறுன்றது தான் தமிழ் சொல்லு. சரிங்களா? சாதம் சோறு. செருக்கு தலைக்கணம், நனி பசு மிகுதியாக பால் தரும் பசு, நெசவு துணி நெய்பவர், பஞ்சம் வறட்சி, பாண்டம் பாத்திரம், புரவி குதிரை, மகரம் மீன், முற்றல் தேவைக்கு அதிகமான முற்றிய காய், விவாதம் சொற்போர். அடுத்தது பிரித்து எழுதுக பார்க்கலாம். அறிவியல் அறிஞர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அறிவியல் கூட்டல் அறிஞர். அடுத்தது பேருண்மை பெருமை கூட்டல் உண்மை, மரப்பலகை மரம் கூட்டல் பலகை, பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம், பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை, நீராவி நீர் கூட்டல் ஆவி, புவியீர்ப்பு புவி கூட்டல் ஈர்ப்பு, இவ்விரண்டும் ஈ கூட்டல் இரண்டும், மக்கட்பண்பு மக்கள் கூட்டல் பண்பு, தனக்கென்று தனக்கு கூட்டல் என்று, கொடைத்திறம் கொடை கூட்டல் திறம், மற்போர் மல் கூட்டல் போர், நலனெல்லாம் நலன் கூட்டல் எல்லாம், நிறைந்தரம் நிறைந்து கூட்டல் அறம், விளம்பரத்தாள்கள் விளம்பரம் கூட்டல் தாள்கள், அழைப்பிதழ் அழைப்பு கூட்டல் இதழ், விதை திருவிழா விதை கூட்டல் திருவிழா. அடுத்தது சேர்த்து எழுதுக. 10 கூட்டல் 2 இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது 12. அது கூட்டல் இன்றேல் அது இன்றேல், சமையல் கூட்டல் அறை சமையல் அறை, இதயம் கூட்டல் துடிப்பு இதயத் துடிப்பு, சிலம்பு கூட்டல் ஆட்டம் சிலம்பாட்டம், வீரம் கூட்டல் கலை வீரக்கலை, தன் கூட்டல் காப்பு தற்காப்பு, தோட்டம் கூட்டல் கலை தோட்டக்கலை, வழிபாடு கூட்டல் கூட்டம் வழிபாட்டு கூட்டம், வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம். அடுத்தது எதிர்சொல் தருக. இன்பம் துன்பம், வாழ்தல் வீழ்தல், இயற்கை செயற்கை, இன்சொல் வன்சொல், நிறைந்த குறைந்த, போற்றும் தூற்றும். இங்கே துற்றும்னு இருக்குது. ஆக்சுவலாக அந்த பெரிய தூ போட முடியல, டைப்பிங்கில் வரல. அதான் துற்றும்னு இருக்குது, மாற்றிங்க தூற்றும். பழங்காலம் புதிய காலம். அடுத்தது பொருள் கூறுக. வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் விரைவாக, ஆன்ற உயர்ந்த, நயன் நேர்மை, நன்றி நன்மை, புக்கு புகுந்து, மாய்வது அழிவது, அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி, போல்வர் போன்றவர், பெருஞ்செல்வம் மிகுந்த செல்வம், நன்பால் நல்ல பால், எங்கனும் எங்கும், ஏர்தொழில் உழவு தொழில், விழலாகும் வீணாகும், களித்து மகிழ்ந்து, இசைந்து ஏற்றுக்கொண்டு, வையகம் உலகம், ஆலோசித்தல் சிந்தித்தல். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புதல். தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது மட்டை பந்து. மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு ஏறு தழுவுதல். ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை வில்வித்தை. மக்களுக்கு உரிய பண்பில்லாதவர் மரம் போன்றவர் என வள்ளுவர் கூறுகிறார். இந்த ஆன்சர் இருக்க இடம் ஃபுல்லாக டேஷ் இருக்குன்னு அர்த்தம். கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரம் என்று புலவர்களால் போற்றப்பட்டது. கம்பை குறிக்கும் வீரக்கலை சிலம்பாட்டம் ஆகும். விதை திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளின் எண்ணிக்கை 27. விதைகள் டேஷானவையாக இருத்தல் வேண்டும்.
தரமானவையாக இருத்தல் வேண்டும். கொண்டை கடலை என்பது தின்பொருள்களுள் ஒன்று. சரியா? கொண்டை கடலை என்பது தின்பொருள்களில் ஒன்று. அடுத்தது ஒரு முக்கியமான இலக்கணம் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டால் மூவிட பெயர்கள். இந்த மூவிட பெயர்கள் ஏன் பார்க்குறோன்னா அப்போ தான் ஒருமைப்பன்மையை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த 3 இடங்களிலுமே ஒருமைப்பன்மை வரும். சரியா? ஃபஸ்ட்டு தன்மைனா மூவிட பெயர்கள்னால் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். தன்மை, முன்னிலை, படர்க்கை, இதுதான் மூவிட பெயர்கள். இதில் தன்மைன்றது எதை குறிக்கும்னா தன்னை குறிக்கும். அதாவது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் தன்மை. முன்னிலைனா உங்களுக்கு முன்னால் இருப்பவங்க யாராக வேணா இருக்கலாம், உங்கள் முன்னாடி நின்று பேசக்கூடியவங்க முன்னிலை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் கூடையே இல்லாத ஒரு நபரை பற்றியோ இல்லை வேறு எதையோ பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது படர்க்கை. சரிங்களா? நீங்கள் தன்மை, உங்கள் முன்னாடி இருந்து உங்ககிட்ட பேசக்கூடியவர் முன்னிலை, நீங்கள் 2 பேரும் உங்கள் கூடையே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க பாருங்கள், அது படர்க்கை. சரிங்களா? இதில் ஒன்றும் ஒரு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல் ஆகும். ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல் ஆகும். இந்த மாற்று பெயர் சொல்தான் இடம் நோக்கி தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவிட பெயர்களாக அமைகிறது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாற்று பெயர் சொல்லால் தான் தன்மைனா எது, முன்னிலைனா எது, படர்க்கைனா எது அப்படின்னு அந்த மூவிட பெயர்களை குறிக்கக்கூடிய சொல்லா இந்த மாற்று பெயர் சொல் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தன்மை நான், நாம், யான், யாம், நாங்கள், இது எல்லாமே தன்மை. என்ன குறிக்குது? என்னை சார்ந்ததை மட்டுமே குறிக்குது. நான் ஒருமையில் சொல்கிறேன், நாங்கள்னு பன்மையில் சொல்கிறோம். இது எல்லாமே எதில் தான் வரும்? தன்மையில் தான் வரும். அடுத்தது முன்னிலை. நீ, நீர், நீவீர், நீயீர், நீங்கள், இதெல்லாம் முன்னிலை. அடுத்தது படர்க்கை. அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் படர்க்கை. புரியுதுங்களா? தன்னை குறித்து வருவது தன்மை, தமக்கு முன்னால் இருப்பதை குறிப்பது முன்னிலை, தம் இருவதற்கும் தொடர்பே இல்லாமல் வேறொரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி நாம் பேசினால் அது படர்க்கை. சரி, தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது, அவர்கள் என்பது பலரை குறிக்குது. இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்க வழக்கில் அவர்னா ஒருத்தர், அவர்கள்னா பல பேர். சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு அவர் பேசினார், அவர்கள் பேசினார்கள். இங்கே கல்விகுதி வரும்போது அவர்களில் கல்விகுதி வரும்போது பேசினார்கள் என்பதுலேயும் கல்விகுதி சேர்த்துருக்குறோம். ஆனால் இங்கே கீழே பாருங்கள், அது வந்தது, அவை வந்தன அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ இதே பன்மையில் கூறும்போது நம்ம எப்படி கூறியிருக்கணும்? அவர்ன்றத அவர்கள்னு கூறின மாதிரி அதுன்றத அதுகள் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதேமாரி அவைகள் வந்தன அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை நாம் பயன்படுத்துவது இல்லை. அந்த மாதிரி நாம் அதை பயன்படுத்தினால் அவை வழுவு சொற்களாக, அதாவது பிழையானவையாக கருதப்படுகிறது. சரியா? சரி, மூவிட பெயர்கள் ஒருமை பன்மை பார்க்க போகிறோம். தன்மை, முன்னிலை, படர்க்கைன்றது மூவிட பெயர்கள். இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை மூணுத்துலையுமே ஒருமையும் உண்டு, பன்மையும் உண்டு. ஃபஸ்ட்டு தன்மையில் ஒருமை எது, பன்மை எதுன்னு பார்க்கலாம். நான், யான், இது ஒருமை. பன்மை என்னும்போது நாம், நாங்கள், யாம். யான்னு வந்ததுன்னா அது ஒருமை, யாம் அப்படின்னு வந்ததுன்னா அது பன்மை. அடுத்தது முன்னிலை. நீன்றது ஒருமை, பன்மையில் நீர், நீங்கள், நீவீர், நீயீர், இதெல்லாம் பன்மை. பாகுபலி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நீர் என் என்னது டைலாக் மறந்துருச்சு, நீர் என் அருகில் இருக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் இல்லையா? அப்போது பாகுபலி நீருன்னு கட்டப்பாவை மட்டும்தானே சொன்னார். இங்கே இது எப்படி பன்மையில் வரும்னு கேட்கக்கூடாது. அந்த நீர் மரியாதை நிமித்தமாக சொல்கிறது. அவர் அவரோட வயசு அதிகம் இல்லையா? நீ என் அருகில் இருக்கும்போதுனா சின்னவனை பார்த்து சொல்லலாம், பெரியவங்களை சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நீர்னு மரியாதை கொடுத்து சொல்கிறாங்க. அதனால் ஒருமைன்னு எடுத்துக்கூடாது. நீருன்றது ஆக்சுவலாக என்னது? பன்மை தான். சரியா? அடுத்தது படர்க்கை பார்க்கலாம். ஒருமை. படர்க்கையில் ஒருமை அவன், அவள், அது, இது எல்லாமே ஒருமை. இதுவே பன்மையாக இருந்தால் அவர்,
அவை, இது எல்லாமே வந்து பன்மையில் வருது, அதாவது அவர்கள், அந்த மீனிங். இந்த லோவர் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல குழப்பி தான் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல. சரி, இப்போ நாம் இந்த ஒருமைப்பன்மைனா என்னன்னு பார்த்துட்டோம். 3 இடத்துக்குமே ஒருமைப்பன்மை எப்படி வரணும் பார்த்துட்டோம். இப்போ இதை ஒரு டெஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியும் பார்த்துடலாம். இதை வந்து சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக அப்படின்னு சிலபஸ்லையும் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் இது யூஸ் ஆக போகுது. வாங்க. டேஷ் எங்கு சென்றீர்கள், அப்போது நீங்கள் எங்கு சென்றீர்கள், அதுதான் ஒரு சரியான வாக்கியமாக இருக்கும். செடியில் பூக்கள் பூத்திருந்தன, டேஷ் அழகாக இருந்தன. பூக்கள்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ அது பன்மை. அதை போயிட்டு ஒரு பொருளை சொல்லியிருந்தா அதுன்னு சொல்லலாம். ஆனால் அது பூக்கள்னு சொல்லியாச்சு, அப்போது அவைன்னு தான் சொல்லணும். செடியில் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன. அவள் அவர்னு சொல்கிறதுக்கு அது உயர்திணையே கிடையாது, அக்ரிணை. சரியா? 3வது பாருங்க. இந்த வேலையை நான் செய்தேன், அவ்வளோதான். இந்த வேலையை அவன் செய்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அவன் செய்தான்னு வேணால் சொல்லலாம். அவர் செய்தார் அப்படின்னு சொல்லலாம், அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லலாம், அவள் செய்தாள்னு சொல்லலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செய்தேன்னு இருக்குது. அப்போது நான் என்னக்கூடிய வார்த்தையை போட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நான்ன்றது என்னது, தன்மையில் வரக்கூடிய ஒருமை. சரியா? அடுத்தது பொறுத்துக. தன்மை பெயர், இதில் எது தன்மை பெயராக இருக்கும், நாங்கள் அப்படின்றது தன்மை. முன்னிலைனா நீங்கள் அப்படின்னா அது முன்னிலை. படற்கைனா அவர்கள் அப்படின்னா அது படற்கை. அடுத்தது உரைப்பகுதியில் பொருத்தமான இடப்பெயர்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. படித்து பார்க்கலாம் வாங்க. தென்றலும் அமுதனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர். ஓகே. அங்கு மனிதர் போன்ற வடிவத்துடன் ரோபோ சிலை ஒன்று இருந்தது. சரியா? அப்போ அந்த டேஷ் கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் இரு கை கூப்பி வரவேற்றது. எது எல்லாரையும் வரவேற்றது, ரோபோ சிலை. அப்போ ரோபோ சிலை நம்ம என்ன சொல்லலாம், அது எல்லாரையும் இரு கை கூப்பி வரவேற்றது. ஓகேவா? அந்த சிலை எங்களை கண்டதும், சரிங்களா, அந்த சிலை எங்களை கண்டதும் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. சரியா? அந்த சிலை எங்களை கண்டதும் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. உடனே இருவரும் நாங்கள் அருகில் இருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர். அமுதன் அந்த சிலையிடம் நீ யார், இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். ஸோ அப்போது இந்தந்த வார்த்தைகளை அதை வந்து நிரப்பினால் மட்டும்தான் இது முழுமை பெறுது. சரியா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, பொருத்தமான சொற்களை இட்டு எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. இடப்பெயர்னு கொடுத்துருக்காங்களே, நீங்கள் என்னங்க நீங்கள் நாங்கள்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கக்கூடாது. மூவிடப்பெயர், தன்மை, முன்னிலை, படற்கை, அந்த இடப்பெயர்களை இட்டு எழுத சொல்லியிருக்காங்க. சரிதானே? அடுத்தது போகலாம். தொடர்களில் உள்ள பெயர் சொற்களை தன்மை, முன்னிலை, படற்கை என வகைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் எங்கு சென்றீர்கள், இதில் நீங்கள் அப்படின்றது முன்னிலை. அடுத்தது குழலி படம் வரைந்தால். இப்போது நீங்களும் நானும் பேசிக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் படம் வரைஞ்சிங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் படம் வரைஞ்சிங்கன்னு சொல்லுவேன். ஒருவேளை நான் வரைஞ்ச படமாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன், இது நான் வரைஞ்ச படம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ நான் உங்ககிட்ட சொல்லும்போது இந்த படம் குழலி வரைஞ்ச படம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்குன்னு அர்த்தம், குழலி அந்த இடத்துலையே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ குழலி என்னது, படற்கை. கதிர் நேற்று வரவில்லை, அதே தான், கதிர் அப்போ அந்த இடத்துலையே இல்லை, அதனால் கதிர்னு பேரை சொல்லி நம்ம சொல்கிறோம், அதனால் கதிர் என்பது படற்கை. நான் ஊருக்கு சென்றேன், நான் அப்படின்னும் போது என்னது, தன்மை. மயில் ஆடியது. சரியா? அப்போ மயில்னு ஒரு நேமை குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போது அந்த மயில் அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம், அதனால் அது படற்கை. சரியா? அடுத்தது பாருங்கள். கீழ்காணும் உரைப்பகுதியில் பொருத்தமான இணைப்பு சொற்களை இணைத்து எழுதுக. அதாவது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், சிலபஸில் வருது இல்லையா, அது பார்க்கலாம். அடர்ந்த காடு ஒன்றில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. ஆனால் சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது. ஏனெனில் அது பார்ப்பதற்கு மிடுக்கான தோற்றமுடையது. அதனால் அதனை கண்டு பிற விலங்குகள் அஞ்சின. ஆகையால் அது தனியாக குகையில் வசித்தது. அதனால் அது எப்போதும் விழிப்போடு இருந்தது. ஒரு நாள் அதற்கு பசித்தது. எனவே குகைக்கு வெளியே வந்து
இரைக்காக காத்திருந்தது. சிங்கத்தை பார்த்தவுடன் பிற விலங்குகள் அஞ்சி ஓடின, ஏனெனில் அவற்றை சிங்கம் அடித்துவிடும் அல்லவா. அவ்வளோதான். அடுத்தது பொருத்தமான இரட்டை கிளவி சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றது டாபிக்கு. வாங்க அதை படித்து பார்த்தலாம். அடர்ந்த காடு ஒன்றை ஒன்றை துரத்தி விளையாடி கொண்டிருந்த குரங்குகள் திடீரென குரல் எழுப்பியவாறு ஒவ்வொரு மரமாக ஏறியும் இறங்கியும் கிளைக்கு கிளை தாவி தாவி சென்றன. அவை எழுப்பிய ஓசையினால் பறவைகள் தத்தம் சிறகுகளை படபடவென அடித்து கொண்டு பறந்தன. அருகிலிருந்த சிற்றாற்றில் நீர் சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது. நீர்நிலையை தேடி கூட்டமாக வந்த யானைகள் அந்த ஆற்றை கண்டு களி நடனமிட்டன. அருகில் வளர்ந்திருந்த தென்னை மரம் ஒன்றில் இருந்து தேங்காய்கள் தொப் தொப் என கீழே விழுந்தன. அந்த ஓசையை கேட்டு மிரண்ட யானை கன்று தபதபவென ஓட அருகிலிருந்த மான்கள் அங்கும் இங்கும் துள்ளி துள்ளி ஓடின. சூழ்கொண்ட மேகங்கள் கருகருவென திரள பலபலவென மின்னல் மின்னியது. சற்று நேரத்தில் சடசடவென மழை பெய்ய குரங்குகள் மரத்தின் மீது மடமடவென ஏறின. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சர்லாம் கீழே கொடுத்துருங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு நார்மலான விஷயந்தான். இதை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே படித்து பார்த்துங்க. இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், போர் அடிச்சிடும். சரிங்களா? 1 2 3 மொத்தம் 3 கொடுத்துருக்கேன் உரைப்பத்தியை படித்து விடை எழுதுவதற்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக ஆன்சர் சொல்லலாம், கமெண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அடுத்தது முக்கியமான இலக்கணம், நிறுத்த குறிகளை அறிந்து கொள்வோம். ஃபஸ்ட்டு கார் புள்ளி பார்க்கலாம். கார் புள்ளினா கம்மா. எங்கெல்லாம் அந்த கம்மா போடணும் அப்படின்னா, ஒரு தொடரில் பல பொருள்கள் அடுக்கி வரும்போது குறிக்கப்படுவது கார் புள்ளி. அதாவது மா கம்மா பலா கம்மா வாழை ஆகியவற்றை முக்கணி என்பர். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டூர் போக போகிறீங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ நீங்கள் எந்தெந்த ஊருக்கெலாம் டூர் போகிறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, நான் கும்பகோணம், சுவாமிமலை, அழகர்மலை, மருதமலை, வெள்ளியங்கிரி இங்கெல்லாம் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்து பேரெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க பாருங்கள். அப்போது இது எல்லாத்துக்கும் பக்கத்தில் ஒரு கம்மா போடணும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்த நம்ம லைனாக, அதாவது அடுக்கி சொல்கிறோம் இல்லையா, அந்த எல்லா இடத்துலையுமே கம்மா வரும். இதுதான் இதுக்கு அர்த்தம். அடுத்தது அரைப்புள்ளி. ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது அரைப்புள்ளி ஆகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தால் தாழ்மை. இது நீங்கள் நல்லா பாருங்களேன். எழுவாய் அப்படின்றது யார்? காளையை அடக்கிறவங்க. என்ன சொல்கிறாங்க? கொம்பை பிடிச்சிட்டா அது ஆண்மை, வாளை பிடித்தால் அது தாழ்மை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை தான் குறிப்பிடுது? இந்த 2 சொல்லுமே ஒரே எழுவாயை தான் குறிப்பிடுது. அதை தாங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது, பல பயனிலைகள், தாழ்மை அப்படின்றது ஒரு பயனிலை, ஆண்மை அப்படின்றது ஒரு பயனிலை. இப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை இது ஒரே எழுவாயை குறித்து வருவதால் இந்த இடத்துல நம்ம என்ன தான் போடணும்? அரை புள்ளியை தான் போடணும். இந்த அரைப்புள்ளி ஈஸியாக புரியுமே நான் சொல்கிறேன் பாருங்களேன். தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றால்தான் அரசு பணி கிடைக்கும், தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றால் அரசு பணி கிடைக்காது. சரிதானே? இப்போது இந்த தேர்வுன்றது நீங்கள்னு ஒரு வார்த்தையை சேர்த்துங்க. ஏன்? நீங்கள்ன்றது தான் எழுவாய், இல்லை நான்னு கூட சேர்க்கலாம். நான்ன்றதும் எழுவாய் தான். இப்போது நான் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றால்தான் எனக்கு அரசு வேலை கிடைக்கும், நான் தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றால் எனக்கு அரசு வேலை கிடைக்காது. இப்போது நான் அப்படின்றது தான் எழுவாய். என்னையை மையப்படுத்தி 2 பயனிலை வருது. ஒன்றுனது வேலை கிடைக்கும், இன்னொன்று வேலை கிடைக்காது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்களில் ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரக்கூடிய இடங்களில் இந்த அரைப்புள்ளியை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது முற்றுப்புள்ளி. இது ரொம்ப ஈஸி.
ஒரு தொடர் முடிவு பெற்றதனை உணர்த்துவதற்காக குறிக்கப்படுவது முற்றுப்புள்ளி ஆகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, எனக்கு மட்டைப்பந்து விளையாட பிடிக்கும், அவ்வளோதான். இதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு சமைப்பது பிடிக்கும், அதோட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ ஒரு புள்ளியை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? அடுத்தது வினாக்குறி. இதுவும் ஈஸி தான். ஒரு தொடர் வினா பொருளை தரும்போது குறிக்கப்படுவது வினாக்குறி ஆகும். எடுத்துக்காட்டு, அப்பா என்னால் பறக்க முடியாதா அப்படின்றது ஒரு கேள்வி. நீங்கள் தேர்வில் வெற்றி பெற முடியாதா அப்படின்றது ஒரு கேள்வி. சரிங்களா? எங்கெல்லாம் கேள்வியாக நம்ம கேட்குறோமோ அங்கெல்லாம் இந்த வினாக்குறியை லாஸ்ட்டாக போட்டுடணும். சரியா? அடுத்தது உணர்ச்சிக்குறி. ஒரு தொடர் உணர்ச்சியை வெளிப்படுத்துமானால் குறிக்கப்படுவது உணர்ச்சிக்குறியாகும். எடுத்துக்காட்டு பாருங்களேன், என்னே கங்கை கொண்ட சோழபுர கோயிலின் அழகு அப்படின்றது. இப்போ நாம் இது அந்த காலத்தில் என்னே அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க. நாம் என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆடாடா என்னமா கட்டியிருக்கான்ப்பா. அப்போது அந்த காலத்தில் அவங்க என்னே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நாம் அடாடா அப்படின்றது தான் நாம் இந்த காலத்தில் நாம் அந்த காலத்தில் அவங்க என்னே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த காலத்தில் நாம் அடடா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு நாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் இந்த உணர்ச்சிக்குறியை பயன்படுத்துதல் வேண்டும். அடுத்தது பாருங்கள், ஒற்றை மேற்கோள் குறி. ஒரு தொடரில் நூல் பெயர், கட்டுரை பெயர், பழமொழி பெயர் முதலியன வந்தால் குறிக்கப்படுவது ஒற்றை மேற்கோள் குறியாகும். எடுத்துக்காட்டு, பிரபஞ்சனின் படைப்புகளுள் வானம் வசப்படும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஈஸியாக புரியும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 மினிட் டிஎன்பிசி சேனலில், ஆக்சுவலாக அது ஆங்கில காலம் தான் சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 1 மினிட் டிஎன்பிசி சேனலில் 5ஆம் வகுப்பு, அந்த 5ஆம் வகுப்புன்றதுக்கு மேலே இந்த ஒற்றைக்குறியை போட்டணும். 5ஆம் வகுப்பு தொடர்பாக பதிவிட்ட வீடியோ அனைவருக்கும் பிடித்திருந்தது. அவ்வளோதான். நம்ம என்ன முக்கியமாக அழுத்தி சொல்ல வரோமோ அதுக்கு மேலே தான் இந்த கொம்புகால் வரணும். அதையும் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருக்கிறாங்க. நூல் பெயர், கட்டுரை பெயர், பழமொழி முதலில் வரும்போது இந்த ஒற்றை மேற்கோள் குறி செய்யணும் அப்படின்னு, பதிவு செய்யணும் அப்படின்ட்டு. சரியா? அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி. ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது, எப்போ 2 கண்டிஷன். ஒன்று, ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது இரட்டை மேற்கோள் குறி போடணும். அதே சமயம் ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்தும் போதும் குறிக்கப்படுவது இரட்டை மேற்கோள் குறியாகும். சரியா? எடுத்துக்காட்டு பாருங்க, கண் வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது. மேற்கோள்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாம் டிஎன்பிசி படிக்கும்போது எந்தெந்த மேற்கோள்னால் முக்கியம், எந்தெந்த மேற்கோள்லாம் முக்கியம் தான் படிச்சிருப்போம். சரிங்களா? புறநானூரில் சொல்லப்பட்ட மேற்கோள் என்ன? மேற்கோள்னா என்ன? இந்த 2 கொட்டேஷன் மார்க்கை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு மேற்கோள்னால் என்னன்னு தெரியும். இதுக்கு விளக்கம் உங்களுக்கு தேவைப்படாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட 5th தமிழ் 2ஆம் பருவம் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆன ஒரு 2-3 நாள் கழித்து அதில் பிடிஎஃப் நான் அப்லோடு பண்ணிவிடுவேன். செகண்டு, அதில் நாங்கள் குவிஸ் கொஷினும் கேட்டுன்னு இருக்கிறோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பிடிஎஃப் மட்டும் இல்லை, அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3வது, இந்த 5th முடித்த உடனே 5th சம்பந்தமாக டெஸ்ட்டு நாம் யூடியூப்லேயே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. படிக்காதவங்களாம் படித்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, கூகுள் ஷீட்டு கொடுத்து டெஸ்ட் வைக்க போகிறேன். சாதாரணமாக கிடையாது. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு எழுதும்போதே அது சரியாக தப்பான உங்களுக்கு காமிச்சிடும். எண்டில் உங்களுக்கு நீங்கள் எத்தனை மார்க்கு எடுத்திருக்கீங்க அதையுமே காமிச்சிடும். தயவு செஞ்சு நீங்கள் எடுத்த மார்க்கை எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நாம் பதிவிடக்கூடிய இந்த எல்லா வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு இன்ஸ்பைராக இருக்குது, இல்லை எக்ஸாமுக்கு ஓகேவாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்சதுன்னா ஒரு லைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.